ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். இளைஞர்களுடைய பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ இளைஞர்களுடைய நல்வாழ்விற்காக பல்வேறு பணிகளை செய்து வந்தார். அப்போது அவருக்கு பலவிதமான எதிர்ப்புகள் பல இடங்களிலிருந்து வந்தன. ஒரு சமயம் அவருக்கு பிடிக்காத சிலர் அவரை மறைந்திருந்து தாக்க நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டார்கள். அப்போது ஜான் போஸ்கோ அவர்களை தண்டித்தாரா என்றால் இல்லை, அவர்களை தண்டிக்கவில்லை. மாறாக அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உணவு பரிமாறினார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் கண்கலங்கி போனார்கள். ஆமோ, இவர்களை தாக்க வந்தோம், ஆனால் இவர் நமக்கு உணவு பரிமாறுகிறார் என்று சொல்லி மனம் மாறினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஜான் போஸ்கோ தனக்கு தீமை செய்ய நினைத்தவர்களுக்கு கூட நல்லது செய்தார். அவர்கள் மீது அன்பு காட்டினார். கடவுளும் கூட அப்படித்தான். அவர் எல்லார் மீதும் அன்பு காட்டுகிறார், எல்லார் மீதும் இரக்கம் காட்டுகிறார், எல்லாரையும் மன்னிக்கிறார். அவரை போன்று நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. யூதர்கள் நடுவிலே அடுத்திருப்பவருக்கு அன்பு, பகைவருக்கு வெறுப்பு என்ற தத்துவமானது இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை முற்றிலுமாக மாற்றி புதியதொரு போதனையை தருகிறார். உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக கடவுளிடத்திலே வேண்டுங்கள். இவ்வாறு செய்வதால் நீங்கள் உங்களுடைய விண்ணக தந்தையை போன்று இருக்கிறீர்கள் என்று சொல்றார். காரணம், கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் கதிரவனை உதித்தலை செய்கிறார் என்றார். அவர் எல்லாருக்கும் அன்பு காட்டுகிறார், எல்லார் மீதும் இரக்கம் கொள்கிறார், எல்லாரையும் மன்னிக்கிறார் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் எல்லாரையும் மன்னிக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இன்றைய முதல் வாசகம் இருக்கிறது. முதல் வாசகத்திலே ஆகாபு மன்னனை பற்றி படிக்கிறோம். இந்த ஆகாபு நாபோத்து என்பவருடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்தது மட்டுமல்லாமல் அவனை கொன்று போடுகிறான். இது இறைவாக்கினர் எலியாவுக்கு தெரிகிறது. அவர் கடவுளுடைய வார்த்தையை ஆகாபு மன்னனுக்கு அறிவிக்கிறார். நீ மிகப்பெரிய குற்றம் செய்தார், ஆகவே நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொல்லபோது ஆகாபு மன்னன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தவற்றை நினைத்து மனம் வருந்துகிறான். அப்போது கடவுள் அவன் மீது இறங்கி அவனுடைய குற்றங்களை மன்னிக்கிறார் என்பதை படிக்கிறோம். கடவுள் இவ்வாறு நம்முடைய குற்றங்களை அறிந்திருந்தாலும் கூட, நாம் என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்திருந்தாலும் கூட, மனம் வருந்தி அவரிடத்திலே செல்கிற பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார். ஆகவே நாம் கடவுளை போன்று மன்னிக்க வேண்டும். கடவுளை போன்று எல்லார் மீதும் நாம் அன்பு காட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதால் நாம் என்ன கைமாறை பெறுகிறோம், என்ன ஆசிகளை பெறுகிறோம் என்று இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியிலே இயேசு சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய விண்ணக தந்தையை போன்று இருப்பீர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். ஆகவே நாம் கடவுளை போன்று மன்னிப்போம், கடவுளை போன்று எல்லாருக்கும் இறங்குவோம், கடவுளை போன்று எல்லாரையும் அன்பு செய்வோம். அப்போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவோம். ஆம்.